ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? அந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் ஒரு ஷீஷாப் கன்சோல் ப்ரோக்ராம், ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஓகே ரன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் ஃபார் யாருக்கு கம்ப்யூட்டரை பற்றி அறிமுகமே இல்லாத மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு, அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யாராவது கேரியர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒட்டு மொத்தமாக கம்ப்யூட்டரே என்னன்னு தெரியாதவங்களுக்கு. சரியா? ஓகே, சரி. இப்போது இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, ஒருத்தர் கம்ப்யூட்டர் துறையில் நுழையணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் நம்ம இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கள, இப்போ அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கள, ஓகே, அதை பற்றியும் கொஞ்சம் பேச போகிறோம். சரியா? ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது, உங்களுக்கு கிளியராக புரியும். அநேகமாக இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். 4 இல்லைன்னா ஒரு 4.5 மணி நேரம் ஃபைனல் செஷன். ஓகே, கடைசியில் இந்த கன்சோல் அப்ளிகேஷனை பற்றி, அதில் இருக்கிற இன்ஸ்டாலேஷன் பற்றி, ரன்னிங் ஃபஸ்ட்டு கன்சோல் ப்ரோக்ராமை டீட்டெயில்டாக படிப்போம். சரியா? ஓகே, இப்போ டைம் சரியாக 12 மணி 6 நிமிடம். இன்னைக்கு டேட் மார்ச் 3. ஓகே, படிக்க ஆரம்பிக்கலாமா? சாரி, தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, அதை பற்றியான தேவைகள்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அந்த தேவைகள் நிறைய இருந்தாலும் அதை ஒவ்வொன்றா நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றியான அறிவை வளர்த்துக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் இந்த வார்த்தை, ஒரு புது வார்த்தை, நாவிஸ். நாவிஸ்னா ஒன்றுமே தெரியாதவங்க, கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இல்லைன்னா ஒன்றுமே தெரியாதவங்க. லிட்டில் நாலேஜ் ஆர் நோ நாலேஜ். திருப்பி சொல்கிறேன், இந்த 15 மணி நேரம் கற்பியோட பாடங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரை பற்றி அறிமுகமே இல்லாத மக்களுக்காகத்தான். சரியா? யாராவது உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியல, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, ஓகே, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஓகே, இந்த 15 மணி நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அப்போதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உள்ள புரியும். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இது தேவை. இந்த 15 மணி நேரத்தை கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரும், எக்ஸாக்டாக கிடையாது. ஓகே, ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, இது ஒரு 4, 14. இனி எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு ½ hour to 45 minutes. ஓகே, அது ஒரு வீக் 5 போகும். ஓகே,
ஆனால் இந்த ஒரு யூடியூப் தளத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரியா? தயவு செய்து நான் பேசுகிறத கவனிங்க. ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா சில கான்செப்ட்ஸு, சில டெக்னிக்கல் வேர்ட்ஸு எல்லாம் விட்டுருப்பீங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான். என்ன சொல்கிறாங்க, இந்த 15 மணி நேரம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமாக கவனிங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னுடைய அலைவரிசைக்கு வந்துடணும், என்னுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் வந்துடணும். அப்போ தான் உங்களால் கான்செப்ட்ஸ்லாம் என்னால் ஈஸியாக உங்கள் மனசுக்குள்ளே பூத்த முடியும். சரியா? சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி அறிமுகமே இல்லாத ஒரு நபருக்கு ஓகே இந்த கற்பி மூலம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஓகே அவங்க எப்படி பாடங்களை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு லேப்டாப் வேணும். நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே, என்ன யாருக்காக இது திருப்பி சொல்கிறேன்னா, டக்குன்னு யாராவது வந்து ஓகே வீக் 4ல் ஓகே இவர் வந்து என்னதான் எடுக்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓகே அவங்களுக்காக அது. ஸோ 8 GB ரேம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் 1 TB SSD முக்கியம். SSDன்னா அது ஒரு ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மிஷின் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறப்போ ஓகே நீங்கள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கணும் அப்படி இப்படின்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து 16 GB ரேம்க்கு போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த 1 TB SSDக்கு வந்து நீங்கள் 2 TB SSDயாக மாற்றிக்கோங்க. ஓகே, ஆரம்ப காலகட்டத்துக்கு இது வந்து நல்லது. சில பேர் 4 GB ரேமில் வச்சிருக்கிறவங்க என்ன அவங்களுக்கு வந்து மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சரி, இது பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பற்றி பேசும்போது பொருளாதாரம், பணம், காசு எல்லாமே உள்ளே வந்துடுது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு 3 பேர் 4 பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்துக்கோங்க, சேர்ந்து படிங்க. சரியா? இதை பற்றி நான் முன்னாடியே பேசிட்டேன். ஓகேவா? பிகாஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். தனியாக எல்லா டெக்னாலஜிஸையும் கற்றுக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். சரியா? நான் வந்து எல்லாத்தையும் பற்றியும் பாடங்களை போடுவேன். என்னுடைய பாடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C# பற்றி கற்றுக்குறாங்கன்னா பேசிக் இருக்கும். அப்புறம் அதாவது பேசிக் C# பேசிக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அப்புறம் C# இன்டர்மீடியேட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அப்புறம் C# அட்வான்ஸ்டு அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதே மாதிரி SQL சர்வருக்கு இருக்கும், இதே மாதிரி ஏஐக்கு இருக்கும். ஓகே, இதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே இருக்கும். யாருக்கு என்ன தேவையோ நீங்கள் அதோட பிளேலிஸ்டில் போய் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் இருந்து பார்க்காதீங்க. சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் என்னுடைய ஃப்ரீக்குவன்சி, என்னுடைய அலைவரிசைக்கு உள்ள உங்களால் வர முடியாமல் போயிடும். யாராவது இப்போ டக்குன்னு C# பற்றி படிக்கிறீங்க, டெவாப்ஸை பற்றி என்னுடைய சேனலோட பிளேலிஸ்டில் நீங்கள் கவனிக்கிறீங்க, பாடங்கள் கவனிக்கிறீங்கன்னா புரியாது. ஏன்னா நான் அறிமுக வகுப்பில் ஓகே நாவிஸ் லேர்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, முதல் இந்த 15 மணி நேரத்தை கவனிக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த 15 மணி நேரத்தில் ஓகே நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க.
கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ப்ராசஸிங்னா என்ன. ஓகே, அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எப்படி, அதாவது என்ன நடக்குது. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, மொபைல் ஆப்பை பற்றி பேசியிருக்கிறோம், எல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த 15 மணி நேரம் நான் என்னென்னலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறனோ அதெல்லாம் கவனிச்சாதான் நீங்க மற்றது எல்லாத்தையுமே கவனிக்க முடியும். தயவுசெய்து இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி, இந்த தளத்தை பற்றி, இந்த கல்கற்பி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. யார் கேரியர் மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நல்ல கம்ப்யூட்டர் வேணும், லேப்டாப் வேணும். அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இதுக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் ஓவர். அப்புறம் மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி தான் டீம் பிளேயராக இருக்கணும். தனியாக கற்றுக்காதீங்க. ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி நான் எடுக்கும்போது ஓகே 4 பேர் எல்லா டெக்னாலஜிஸையும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஓகே, நான் அதை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்கு. நீங்கள் நண்பர்களை சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் படிக்க முடியும், டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிக்க முடியும். இதே இல்லைடா இது அப்படிடா அது அப்படிடா, ஓகே நான் வந்து இது படிச்சுக்கிறேன், நான் சி ஷார்ப்பு, ஓகே ஊப்ஸ் கான்செப்ட்ஸு, அப்புறம் வந்து சாலிடு டிசைன் பட்டன்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கிறேன், நீ வந்து எஸ்கியூஎல் சர்வரில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகே, எஸ்கியூஎல் சர்வரில் என்ன படிச்சியோ அதை எனக்கு சொல்லிக் கொடு, நான் உனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீ வந்து கல்கற்பியில் வந்து அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை பாரு. அவ்வளோதான், தெளிவாக புரிஞ்சிடும். அப்புறம் அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணு. நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க, இன்னும் நீங்கள் பலமாவீங்க. ஓகே, அப்புறம் 4வது பாயிண்ட்டு ஸ்டிக் டு த லேர்னிங் டைம். நான் இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்ன இது அறிமுக வகுப்புங்கிறதுனால ஓகே அந்த பர்டிகுலர் லேர்னிங் டைம் நீங்கள் ஒதுக்கியே ஆகணும் ஒரு நாளில். என்ன இந்த ஒரு கல்கற்பிங்கிற சேனல் வந்து சாதாரணமாக லெத்தார்ஜிக்கா ஜாலியாக லைஃப்பை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு போகிறவங்களுக்காக இது கிடையாது. இந்த தளம் இல்லை. கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும். எப்போ அந்த சீரியஸ்னஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு தனியாத ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களால் எதையும் கற்றுக்கவே முடியாது, எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. சரியா? ஓகே, அதான் வந்து இந்த 4வது பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன். அப்புறம் 5வது பாயிண்ட்ல பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்களுக்கு மொபைல் இருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மொபைல்லையும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஓகே, மொபைல்லையும் ஒரு ப்ராசஸர் இருக்கு, மொபைல்லையும் ஒரு ரேம் இருக்கு, மொபைல்லையும் ரோம் இருக்கு. ஓகேவா? மொபைல் நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். திருப்பி வேணா சொல்றேன். மொபைல்ல நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஓகே ரேம்ல இருக்கிற உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஓஎஸ் உங்களுக்கு திருப்பி ரேமுக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ரேமில் வந்து
அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு வந்துடும். அப்புறம் நீங்க உங்களுடைய மொபைல்ல எந்த ஆப்பை நீங்க தொடுறீங்களோ அந்த ஆப் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு லோட் ஆயிரும். ஸோ நீங்க எந்த ஆப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் மொபைலோட ரேம்ல தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்டை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. இதே தான் லேப்டாப்லயும் நடக்குது, கம்ப்யூட்டர்லயும் நடக்குது. இவ்வளவு எளிமையா இதை தவிர வந்து ஓகே சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்க எப்படி மொபைல்ல நீங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி தான் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயும் இப்போ நீங்க சிஷார்ப் கத்துக்கணும்னா விசுவல் ஸ்டுடியோ 2022 இல்லைன்னா விஎஸ் 2022 அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, நான் அதை கொடுத்துருக்கிறேன். ஓகே, என்னன்னா மொபைல் ஆப் வந்து என்ன என்ன மொபைல்ங்கிறது ஒரு சின்ன டிவைஸ் இல்லையா, கையடக்க ஒரு 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 கருவியா. ஓகே, அதுக்குள்ள குட்டி மெமரி இருக்கும், குட்டி ப்ராசஸர் இருக்கும், குட்டி ஹார்ட் டிஸ்க் இருக்கும், குட்டி ரேம் இருக்கும், குட்டி ரோம் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ மொபைல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது மெமரிங்கிறது கொஞ்சம் வந்து லிமிட்டடா தான் இருக்கும் இல்லையா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஜிபிக்குள்ள இருக்கலாமா, எனக்கு தெரியல. ஓகேப்பா, ஓகே. நான் எதுக்கு சொல்றேன்னா மொபைல் அப்படியே நீங்க உங்களோட கம்ப்யூட்டரோட ஓகே லேப்டாப்போட கம்பேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சது கான்செப்ட். நீங்க எப்படி மொபைல்ல நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், முடிஞ்சது. நீங்க சிஷார்ப் கத்துக்கணும்னா விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்புக்குள்ள நீங்க சிஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஜாவா கத்துக்கணும்னா எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். டேட்டாபேஸ் கத்துக்கணும்னா எஸ்கியூஎல் சர்வர்ங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இன்னொரு டேட்டாபேஸ் ஆரக்கிள் பத்தி கத்துக்கணும்னா ஆரக்கிள்ங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ரியாக்டுக்கும் அதே மாதிரி தான், ஆங்குலருக்கும் அதே மாதிரி தான், மாங்கோ டிபிக்கும் அதே மாதிரி தான். எல்லா நீங்க என்ன டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டீங்கனாலும் அதுக்கான ஆப்ஸ் இருக்கு, உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் மாதிரியே. அழகா சொல்லி கொடுத்துருக்கேனா உங்களுக்கு மக்களே? இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு கருத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள மூளைக்குள்ள பதிய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் போயிடும். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க கத்துக்க போறீங்க. நீங்க எந்த டெக்னாலஜியை பார்த்து பயப்பட வேண்டாம், இதுதான். ஆனா மொபைல் ஆப் சின்னது, கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் ஒவ்வொரு ஆப்பும் பெருசு பெருசா இருக்கும். அந்த ஆப்பை பத்தி நீங்க படிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா மொபைல் மக்கள்கிட்ட புழங்குறதுனால என்னால கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும். அழகா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த பயம் தேவையில்லை. மொபைல்ல எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி இங்க ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு. மொபைலோட ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கும், பிளே ஸ்டோருங்கிற ஆப். அங்க போய் நீங்க வந்து ஆப்பை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. ஆனா இங்க வந்து கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஎஸ் 2022 அப்படிங்கிற ஆப் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டுக்கு போய் ஆகணும். எல்லாமே இங்கே கொஞ்சம் தனித்தனியா இருக்கும்.
ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்னா ஆரக்கிளோட வெப்சைட்டுக்கு போயாகும். இப்போ வந்து ஜாவா லாங்குவேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாவாவும் உங்களுக்கு ஆரக்கிள்குள்ளே தான் இருக்கு. ஆரக்கிள்ங்கிற கம்பெனி வந்து 1900 இல்லை 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 அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில் ஓகே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜாவா லாங்குவேஜை வந்து ஆரக்கிள் வந்து விலைக்கு வாங்கிருச்சு. சரியா? ஓகே, சும்மா போதும். நான் எல்லாத்தையுமே வந்து என்ன இது அறிமுகம், இந்த இந்த ஒரு 15 மணி நேரம்ங்கிறது வந்து ஓகே ஒரு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதுனால ஓகே கம்ப்யூட்டரை பற்றி, லாங்குவேஜை பற்றி, மொபைல் பற்றி, ஆப் பற்றி, சாஃப்ட்வேரை பற்றி, ஓகே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி, ப்ராசஸர் பற்றி, ரேம் பற்றி, ரோம் பற்றி, ஓகே இது எல்லாத்தையும் நான் உங்கள் மனசுக்குள்ள புகுத்தி இருப்பேன்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, கம்ப்யூட்டர்னா இவ்வளோதாண்டா, இனிமேல் நீ இதை தாண்டா படிக்க போற, ஓகே இதை தாண்டா நீ வந்து தெரிஞ்சுக்க போற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் உனக்கு தேவைப்படுது. ஓகே, அதுக்கான விஷயங்களே கிட்டத்தட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு என்னுடைய இந்த 15 மணி நேரம் எடுத்திருக்குங்க. புரியுதுங்களா? ஓகே சரி, விஷயத்துக்கு வரேன். ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, மனசுக்குள்ள இருந்து அப்படியே பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு மூலையிலிருந்து என்னுடைய வீடியோ மெட்டீரியல்ஸு, என்னுடைய கல்கற்பியோட என்னுடைய வீடியோ லெசன்ஸ் பார்க்கும்போது ஓகே உங்களுக்கு வந்து தெரியும் என்னுடைய இந்த ஃபைனல் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இறுதி பாடங்களை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து உங்க மனசுக்குள்ள கிடைச்சிருக்கும். இனிமேல் நான் என்ன பண்ண போறேங்கிறது. ஓகே, தயவுசெய்து மக்களே கொஞ்சம் இதுல வந்து என்ன நெகட்டிவ் இருக்கு, என்னடா இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கா, இதை பத்தி எல்லாம் படிக்கணுமா, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, இந்த உலகத்துல எதுதான்ப்பா ஈஸி சொல்லுங்க? எது ஈஸியா இருக்கு, எது எளிமையா இருக்கு? நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய தவறுகள் என்னன்னா நம்ம வந்து எதையுமே வந்து ஓகே எதையுமே வந்து ஒரு ஆழ்ந்த ஈடுபாடோட ஒரு துறையில இயங்குறது கிடையாது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவருக்கு விண்வெளி துறையில வந்து பேரார்வம். நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அந்த பேரார்வம் இல்லைன்னா உங்களால எந்த ஒரு தளத்திலும் எந்த ஒரு துறையிலும் உங்களால் இயங்கவே முடியாது. அந்த பேரார்வம் எப்ப உங்ககிட்ட வருதோ ஒரு துறையில, அந்த துறை எது வேணா இருக்கலாம், இசையா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், அதுல நீங்க வந்து உள்ள நுழைஞ்சு போகும்போது உங்களுக்கு அதுல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், ஸ்ட்ராங் பேசிக்ஸ் உங்களுக்கு தேவை இல்லையா? இப்போ நீங்க டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் பத்தி எல்லாமே தெரியும். ஓகே, அந்த நுணுக்கங்கள் தான் தெரியும். ஒரு செஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செஸ் பிளேயருக்கு நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். பிரக்ஞானந்தாவை எடுத்துக்கோங்க, குகேஷ் எடுத்துக்கோங்க, விஸ்வநாத் ஆனந்த் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்றது ஓகே, பேரார்வம் இருந்ததுன்னா உங்களால் அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு போக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த குகேஷ், அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து நான் சொன்ன
ஓகே, பிரக்ஞானந்தா, விஸ்வநாத் ஆனந்த் எல்லாருமே அவங்கவுங்க துறையில டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ற ஆளுங்க. 2 மணி நேரங்கிறது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரேட் டாக்டர் இருக்காரு, இல்ல ஒரு இல்ல ஒரு பெரிய வக்கீல் இருக்காரு, ஒரு மிகச்சிறந்த வக்கீல் இந்தியால. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட துறையில ஒரு நாளைக்கு வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் இயங்கிட்டே இருப்பாங்க. எனக்கே இந்த ஒரு கான்செப்ட் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர் துறையில ரொம்ப கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் என்னையை நான் வந்து தயார்படுத்திக்கிட்டேன். என்னடா நம்ம மட்டும்தான் நான் வந்து அதாவது என்ன சொல்றது, நம்ம மட்டும் தான் வந்து கொஞ்சம் தேங்கி இருக்கிறோம். நோ 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 நோ, சம்திங் ராங். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து இந்த ஒரு விஷயங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது என்னன்னா, நம்ம மூளை வந்து எது ஈஸியா இருக்கோ அதுல தான் பேரார்வம் காட்டும். ஒரு சினிமா படம் பார்க்கறது இல்லையா, ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் டக்கு டக்குன்னு மூளைக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் கவனிக்கும் போது உங்களுடைய டோபமைன் லெவல் வந்து ரொம்ப ஹையா போகும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை நம்ம எளிமையாக்கிக்க போறோம் இந்த தளத்தின் மூலமா. ஸோ சாஃப்ட்வேர் துறையில் என்ன ஆகுதுன்னா, கஷ்டப்பட்டு இன்டர்வியூல அட்டன் பண்ணி உள்ள போயிடுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5, 6, 7 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே இருப்பாங்க. மேல மேல அடுத்தடுத்த கம்பெனிக்கு போய் ஓகே சம்பளத்தை, சேலரிய இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நான் இப்ப இந்த சொன்ன இந்த 15 மணி நேரத்துல நான் எடுத்த கான்செப்ட்ஸே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருக்கும். என்னடா நடக்குது? ஓகேவா? சரி, ஓகே, திருப்பி விஷயத்துக்கு வரேன். ஓகே, ஸோ நீங்க எந்த என்ன நான் சொல்ல வர்றது அவ்வளவுதான், லாஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஓகே, நீங்க எப்படி மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான். ஓகே, நீங்க ஒவ்வொரு டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க, அதுக்கான ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் உங்களுடைய லேப்டாப்லயும். ஓகே, அப்புறம் இந்த மைக்ரோ சர்வீசஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, ஓகே, டெவ்ஆப்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் பிக் ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மைக்ரோ சர்வீசஸ் தெரிஞ்சுக்கணும்னா, ஓகே, அந்த கான்செப்ட் ரிலேட்டடான அந்த கான்செப்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு தொடர்பான சின்னதும் பெரியதுமான நிறைய ஆப்ஸை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுடைய மிஷின்ல. இப்படி புரிஞ்சுக்கணும், சரியா? அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான சின்னதும் பெரியதுமான ஆப்ஸை நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சிக்கும் அதே மாதிரி தான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்குள்ள நுழையணும்னா ஓகே நீங்க வந்து பைத்தான் ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, எப்படி நம்ம வந்து அந்த C# ஒர்க் பண்றதுக்கு விசுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி ஓகே பைத்தான் ஒர்க் பண்றதுக்கு, பைத்தான்ல ஒர்க் பண்றதுக்கு நிறைய ஆப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அனகோண்டா.
இதே மாதிரிதான் அஜைல் அப்படிங்கிறது வந்து, இது ரொம்ப புது வார்த்தை நினைக்கிறேன், அஜைல் அப்படிங்கிறது. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. அஜைல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ஜிரா ஜிரா JIRA வேணா கொடுத்துட்றேன். இது வந்து சாரி, இது பெயிண்ட்ங்கிறதுனால என்னால் டைப் பண்ண முடியாது. அஜய்ங்கிற கான்செப்டுக்குள்ள ஜிரா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. ஓகே, அந்த ஆப்பை வந்து ஓகே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது என்ன பண்ணணும்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நீங்க வந்து, அதாவது கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய கற்பனை சக்தியும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டீங்க. அங்கே போன உடனே உங்களுக்கு டாஸ்க் வேலைகள் கொடுப்பாங்க. நான் எல்லாத்தையுமே இந்த வீக் 4லயும் சரி, வீக் 1, வீக் 2, வீக் 3லயும் சரி, எல்லாத்துலயுமே இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஓகே கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு, கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னா முதல்ல ஓகே ஏரியல் வியூல இருந்து தான் ஆரம்பிக்கணும். பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஈகிள்ஸ் ஐ வியூல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஒரு கழுகு பார்வையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்க்கணும், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதை வச்சுட்டு தான் நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க மனசுக்குள்ள நுழைச்சிருக்கேன்ட்டு நான் நம்புறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து அந்த அஜைலுக்கு வரேன். அஜைல் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்குள்ள வந்து ஜிரா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு, JIRA. ஓகே, அந்த ஆப்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒருவேளை சாஃப்ட்வேர் கம்பெனியில உள்ள நுழைஞ்சிட்டீங்க, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில மைக்ரோசாஃப்ட், ஓகே ஆரக்கிள், ஓகே இது மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா ஓகே உங்களுடைய மேனேஜர் என்ன பண்ணுவார், யார் உங்களுக்கு வேலை, அதாவது சாஃப்ட்வேர் துறையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் யார் உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜிராங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா ஓகே ஒருவேளை உங்களுடைய பேர் வந்து மணிகண்டன் வச்சுக்கோங்க, மணிகண்டனுக்கு இந்த டாஸ்கை அசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே அந்த டாஸ்கை உங்களுக்கு அந்த ஜிராங்கிற ஆப் மூலியமா உங்களுக்கு அசைன் பண்ணிடுவார். நீங்க அந்த டாஸ்கை எடுத்துட்டு, அந்த டாஸ்க் வந்து C# இருக்கலாம், ஜாவால இருக்கலாம், அந்த டாஸ்க் வந்து டேட்டாபேஸ்ல SQL சர்வர்ல இருக்கலாம், ஆரக்கிள் இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். அந்த டாஸ்கை நீங்க பண்ணுவீங்க. அந்த டாஸ்க் பண்ணி முடிச்ச உடனே ஓகே அந்த டாஸ்க் வந்து டெஸ்டிங் போகும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அந்த நீங்க பண்ணி முடிச்ச டாஸ்க் வந்து டெஸ்டிங் போயிடும். டெஸ்டிங் யார் டெஸ்டிங் பண்றாங்களோ அவர் பேர் டெஸ்டர், அவருக்கு போயிடும். டெஸ்டர் என்ன பண்ணுவாரு, ஓகே அதுல வந்து ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பாரு. ஓகே, தப்பு ஏதாவது கண்டுபிடிச்சாருன்னா திருப்பி அந்த தப்பு என்னங்கிறத அந்த ஜிரா ஆப்லயே அவர் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய கியூக்கு திருப்பி அசைன் பண்ணிடுவார். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜிரா அப்படிங்கிறது ஒரு ஆப், அவ்வளவுதான். ஓகே, அதாவது இப்போ சாஃப்ட்வேர் துறையில அஜைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த அஜைல் பத்தி நீங்க கேள்விப்படும் போது SDLC பத்தி தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது, ஒரு 10 வருடங்கள் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே 10 வருடங்களா, 20 வருடங்கள் சொல்லலாம். ஓகே, அப்பெல்லாம் வந்து SDLC தான் இருந்தது, வாட்டர் ஃபால் மெத்தடு. ஓகே, இப்போ வந்து கரண்ட் டெக்னாலஜியில அஜைல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான்
சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அஜைல் ப்ராசஸ்ல ஸ்பிரிண்ட் கால் இருக்கும், டெய்லி மீட்டிங் இருக்கும். அப்புறம் இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரெட்ரோஸ்பெக்ட், திரும்பி பார்த்தல். அழகான வார்த்தை இல்ல ரெட்ரோஸ்பெக்ட், அதாவது பழச திரும்பி பார்க்கிறது. ஒவ்வொரு ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் இப்ப சொல்ற ரிலீஸ் அஜைலு, ஓகே, சின்னடா ஸ்பிரிண்ட்ங்கிறாரு, ரெட்ரோஸ்பெக்ட்ங்கிறாரு, டெய்லி மீட்டிங்கிறாரு. ஓகே, இதெல்லாம் பத்தி நம்ம வந்து அஜைல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, அப்புறம் ஸ்க்ரம்னு ஒன்று இருக்கு, ஸ்க்ரம் மாஸ்டர். இதை பத்தி சும்மா மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க சாஃப்ட்வேர் துறையில வேலைக்கு போயிட்டீங்கன்னா இதை பத்திலாம் உங்களுக்கு ஒரு அறிவு தேவை, அவ்வளவுதான். நான் இப்ப உங்களுக்கு பேரார்வம் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி, ஓகே இது என்ன, இது சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு நிமிஷம் அதை பத்தி என்ன சொல்றாங்கிறத, ஓகே, சும்மா ஒரு ஹிண்ட், ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்கும் தனித்தனி பேப்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பேர் வந்து உங்களுக்கு பைபிள். பைபிள்னா ஓகே, நீங்க இந்த பைபிள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க பயன்படுத்துறதா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒரு கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறத நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு பின்னாடி காலகட்டத்துக்கு இன்டர்வியூக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும். சரியா? அதே மாதிரிதான் டெவ்ஆப்ஸுக்கும். டெவ்ஆப்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, அதுக்குள்ள வந்து என்னென்ன ஆப்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, குபர்நெட்டிக்ஸ் இருக்கு, ஆன்சிபிள் இருக்கு, அப்புறம் சிஐசிடி பைப்லைன். அதாவது சிஐசிடி பைப்லைன் சொல்லும்போது, ஓகேவா, சிஐசிடி பைப்லைன் இஸ் கால்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். அதாவது சிஐசிடி அப்படிங்கிற ஒரு பைப்லைன், ஓகே, அது வந்து ஒரு ஆப் கிடையாது. அது வந்து அதுவும் ஒரு கான்செப்ட். டெவ்ஆப்ஸ்க்குள்ள டெவ்ஆப்ஸ் எப்படி ஒரு பெரிய கான்செப்டோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு கான்செப்டோட பேரு தான் சிஐசிடி. இந்த ஒரு சிஐசிடி கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு 4-5 ஆப் பக்கத்துல நீங்க உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். சோ அந்த சிஐசிடிக்குள்ள இருக்கிற ஆப்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் வரும், ஆன்சிபிள் வரும், குபர்நெட்டிக்ஸ் வரும், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுவீங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட்ன்ட்டு. புரியுதா? எல்லாமே ஆப் தான் மக்களே, நீங்க பயப்பட வேண்டாம். ஆல் ஆர் ஆப்ஸ், ஈஸி டு லேர்ன், ஈஸி டு எக்ஸல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மொபைல்ல வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, அடே, நெட்ஃபிளிக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகே, அப்புறம் வந்து அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுலயும் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு ஆப் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, திருப்பி சொல்றேன், இந்த மைக்ரோ சர்வீசஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, அதை செல்லமா பெட் நேம்ல ஏஐன்னு சொல்லுவோம். அஜைலு, இதெல்லாம் பெரிய கான்செப்ட்ஸ். டெவ்ஆப்ஸ்ங்கிறது பெரிய கான்செப்ட். இதை பத்தி எல்லாம்
படிக்கணும்னு அதுக்கான ஆப்ஸை நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளவு ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய கம்ப்யூட்டர் எவ்வளவு மெமரி ஹேண்டில் பண்ணணும், உங்களுடைய கம்ப்யூட்டர் எவ்வளவு ப்ராசஸர் உங்க கம்ப்யூட்டருக்கு தேவை, எவ்வளவு எஸ்எஸ்டி தேவை. எஸ்எஸ்டினா ஹார்ட் டிஸ்க். புரியுதுங்களா? ஈஸியா இது வரைக்கும் புரிஞ்சிருக்குமா? This is what happening. ஸோ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பத்தியுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஏரியல் வியூ பார்வை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியல் வியூ, என்ன நடக்குது, வாட் இஸ் வாட், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த வருஷம் உள்ள அந்த கான்செப்ட் நுழைஞ்சது, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க, இதை பத்திலாம் சும்மா ஆரம்ப காலகட்டத்துக்கு சும்மா நான் இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் நீங்க தமிழ்லயே கூட நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அப்பதான் என்னுடைய மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, சார் இப்போ வந்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் ஆப்பும் டெவலப் பண்ணலாம். நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஆப்பும் டெவலப் பண்ணலாம். ஓகே, ரியாக்ட்னு ஒன்று இருக்கு, அது ஒரு ஆப்னு நான் சொல்லிட்டேன். ரியாக்ட் யூஸ் பண்ணி வெப்னா கம்ப்யூட்டர்லயே லேப்டாப்லயே பார்க்கறது. ரியாக்ட் யூஸ் பண்ணி வெப் ஆப் டெவலப் பண்ணலாம். ஓகே, ரியாக்ட் நேட்டிவ்னு ஒன்று இருக்கு, ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஓகே, ஒவ்வொரு ஆப்புமே நீங்க டெவலப் பண்ணும்போது ஓகே அது வந்து வெப்சைட்டுக்கும் காமனா இருக்கும், அதாவது வெப் அப்ளிகேஷன் காமனா இருக்கும், அதுக்கப்புறம் மொபைல் ஆப்புக்கும் காமனா இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வருது. ஓகே, ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே வந்து மொபைல் ஆப்புக்குள்ளே எல்லா டிசைன் பண்றாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாமே மொபைல் ஆப்ல வந்துச்சுன்னா ஓகே மக்களுக்கு ரொம்ப ஈஸி. கையடக்க கருவியில எல்லாத்தையுமே எல்லா ஆப்புமே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லேப்டாப் கம்ப்யூட்டர்ல தான் கொண்டு போய் உங்களால அந்த மொபைல் ஆப்ல டெவலப் பண்ண முடியும். டெவலப்மெண்ட்டுக்கு தான் இப்போ வந்து கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் இருக்கு. மொபைல் ஆப் நீங்க பண்றதுக்கான டெவலப்மெண்ட்டை நீங்க கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் தான் பண்ணி ஆகணும். இத பத்தி எல்லாம் சும்மா ஒரு ரஃப் ஐடியா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மக்களே. சரியா? சரி, இது நான் எடுத்துட்டேன். தயவு செய்து கண்ணை மூடிட்டு எதையும் ஸ்கிப் பண்ணாம அப்படியே கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் 15 hours உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு நான் அறிவு கொடுத்துட்டேன். வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபர்தர் லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஓகே நான் வந்து குழந்தைகளுக்காக சொல்றேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். முதல்ல வந்து என்னன்னா பிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கடைசி லெசன் வரைக்கும் ஒரு ரீடிங் விட்டுறணும். ரீடிங் விடும்போது புது புது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதை பத்தி எல்லாம் ஒரு நோட்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா முதல்ல நீங்க அவ்வளவுதான்
நீங்க முதல்ல வந்து 10 டேஸ்க்குள்ள அந்த புக்கை முடிக்கணும். அந்த புக்கை வந்து சும்மா அதாவது எந்த சாப்டரையும் விடாம சும்மா அதை பத்தி நீங்க ஒரு கோ த்ரூ போகும்போது முக்கியமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டும் என்ன அப்படிங்கிறத கூகுள் சர்ச் பண்ணியோ யூடியூப்லயோ நீங்க கவனிக்கணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன இதை பத்தி நீங்க தெரியாம இருக்க மாட்டீங்க. அதுக்கு வந்து முதல் ஒரு 10 நாள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு புக்குக்கும். இதுதான் வந்து ஸ்பீட் லேர்னிங், வேகமாக படிக்கும் முறை. படிக்கும் முறையில் வேகமாக தெரிந்து கொள்ளும் முறை. அப்புறம் அந்த முதல் புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, ரெண்டாவது தடவை ஒரு லேர்னிங். ரெண்டாவது தடவை ஓகே கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கணும். அது மாதிரி ஒரு புக்கை வந்து ஒரு 3-4 தடவை ஒரு 1 மந்த்துக்குள்ள முடிக்கணும். நம்புங்க. ஓகே, இதை பத்தி நிறைய அறிஞர்கள்லாம் பேசி இருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய ஸ்டடி மெத்தட், உங்களுடைய லேர்னிங் மெத்தடு ஃபாஸ்டா இருக்கும், வேகமா இருக்கும். மேக்ஸும் அப்படிதான். மேக்ஸ்ல வந்து மேக்ஸ் புக்கு பார்க்கும்போது என்ன, புக்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள்ல என்ன நடக்குது, அதாவது முதல் தடவையா படிக்கும்போது காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டான் தீட்டா, இதை பத்திலாம் வந்து ஓகே நீங்க ஒரு ப்ரோக்ராம்னே வருது. நீங்க ஒரு கணக்கை கவனிக்கும் போது அந்த கணக்கோட ஸ்டெப்ஸ், படிகள், எப்படி அந்த கணக்குல சொல்யூஷன், தீர்வு நோக்கி போறாங்க அப்படிங்கறத அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுடைய நீங்க கணக்கு புத்தகத்தை முதல் தடவை படிக்கும் போது ஒவ்வொரு கணக்கையும் நீங்க அதோடைய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். புரியலையா பரவாயில்ல, ஓகே. இந்த ஒரு என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது முதலா படிக்கும் போது நீங்க ஒரு ஏரியல் வியூ யூ வில் கெட். ஸோ எக்ஸாம்ல தேர்வுல வரும்போது நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட், உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலைனாலும் அதை பத்தி யூ கேன் ரைட் சம்திங், அதை பத்தி ஏதாவது எழுதலாம். உங்களோட ஒரு நிமிஷம், உங்களுடைய மூளையை குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்களுடைய மூளை வந்து நீங்க பாக்குறீங்கல்ல அந்த பேஜ், புத்தகத்தோட பக்கம், அதுவும் கண்ணில் போகும். அப்புறம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சத்தமா சொல்லி பாருங்க. அது காது மூலியமா உங்களுடைய மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து அதை கிரகிச்சுக்கும். ஸோ முதல் ஒரு 10 நாளைக்கு ஒரு புக்கை முழுசா முடிக்கிறீங்களா? முழுசா முடிக்கும் போது அந்த புக்குல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது ஒரு 10% தான் உங்களுடைய மனசுக்குள்ள போகும். ஆனா அந்த 10 நாளைக்குள்ள நீங்க வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டு ஏதாவது உங்களுக்கு அறிமுகம் ஆச்சுங்க, அதை பத்தியான ஒரு தேடல் இருக்கிற மாதிரி நீங்க படிக்கணும். 10 நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் அப்படின்ட்டு, 7 மணி நேரம் அப்படின்ட்டு உட்காந்துதான் நீங்க முடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை கிடைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது கொஞ்சம் டீட்டெயில்டா போகணும். இது மாதிரி வந்து ஓகே மூணாவது டீட்டெயில் போகும்போது ஓகே மூணாவது டீட்டெயில உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 மந்த்துக்குள்ள நீங்க ஒரு புக்கை முழுசா முடிச்சிருப்பீங்க. 4வது தடவையெல்லாம் நீங்க you need to start working on question papers. ஒரே நிமிஷம், ஏதோ சவுண்டு கேட்குது, பயமாவும் இருக்கு. என்னாச்சு?